ஹாய் கைஸ், இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் ஏர்லி மார்னிங் இது 1 o'clock எடுத்தது. நான் காலையில் 8 o'clock போல் தான் எழுந்திரிச்சேன். நைட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா சூரியன் வந்துருச்சு, நல்லா பளிச்சுன்னு அடிச்சிச்சு. அப்புறம் நான் நைட்டு பார்த்த வேன் அது அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் கீழே வந்ததும் எங்கள் அத்தை தோசை செஞ்சு கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டேன். மதியத்துக்கும் வெரைட்டியாக எங்கள் அத்தை செஞ்சு வச்சுருந்தாங்க. கீரை குழம்பு, முட்டை, மாங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் காரக்குழம்பு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் நல்லா தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு வந்தால் வெயில் சுல்லுன்னு அடிச்சிச்சு. அதையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ரோட்டையும் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் எஸ்டர்டே டாக்டர் நெயில் கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும்னு சொன்னதால் அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நெயில் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஃபீலிங்ஸ் தான். அப்புறம் ஈவினிங் போல் நானும் என் ஹஸ்பண்டு, எங்கள் பெரியம்மா, அதுக்கப்புறம் என் கொழுந்தனார் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். பொருணாங்குப்பத்துலேருந்து தவளைக்குப்பம் வரைக்கும் நல்லா நடந்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு, ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் மைல்டாக கோல்டு இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டோம், நானும் அவங்களும் சேர்ந்து. வர வழியில் எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த லாயரும் எங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் சடன் பிளான் தான், எனக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 8:45 இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே கிளம்பிட்டோம், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலியாக ஒரு பைக் ரைடு, நல்ல ஒரு ஃபீலு. என்னோடய ஹஸ்பண்ட் 2 சிக்கன் ரைஸு, ஒரு சிக்கன் நூடுல்ஸு, ஒரு ஷவர்மா வாங்கினாங்க. ஷவர்மா அவங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம், பிளேட் வச்சு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா மேலே வந்தாச்சு, கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இனி தூங்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு தூங்க வந்துட்டேன். குட் நைட் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். டாட்டா, பாய்.